Dear students, நம்ம ஃபைல் கான்செப்டை பார்க்குறோம். இந்த ஃபைல் கான்செப்டை சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஃபைல்னா என்னது? To store the data in the hard disk. The file is a place on the disk where the group of related data is stored. நார்மலாக ஃபைல்னா என்ன பண்ணுவீங்க? நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவாங்க. அதேமாதிரி தான் இப்போ நம்ம சியில் ஒரு ஃபைலில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணுறது, ஸ்டோர் பண்ண டேட்டாவை எப்படி நம்ம ரிட்ரீவ் பண்ணுறது, ஏற்கனவே இருக்கிற டேட்டாவோட சேர்த்து எப்படி நம்ம அப்பன் பண்ணுறது, இதை பற்றின டீட்டெயிலை வந்து தான் இந்த ஃபைல் கான்செப்டில் பார்க்க போகிறோம். சரியா? இந்த ஃபைல் ஆப்ரேஷன் எடுத்திங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஃபைலை க்ரியேட் பண்ணோம். மறுபடியும் வந்து இப்போ சப்போஸ் எக்ஸிஸ்டிங் ஃபைலாக இருந்தால் ஓப்பன் பண்ணோம். ரீடிங் ஃப்ரம் ரைட்டிங் இன்ஃபர்மேஷன் டு எ ஃபைல், அதாவது ரீட் பண்ணலாம், அப்புறம் ரைட் பண்ணலாம், அப்புறம் க்ளோஸ் பண்ணலாம். இதுதான் வந்து ஃபைலுடைய ஆப்ரேஷன். ஃபைலை க்ரியேட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ஏற்கனவே ஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தால் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணும்போது ஃபைலில் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னாக்கா ரீட் பண்ணலாம் டேட்டாவை, இல்லை ஃபைலில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைலை க்ளோஸ் பண்ணலாம். சரி, இந்த ஃபைலை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைலுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஃபைல்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் பாயிண்டர் வேரியபிளை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஃபைல் வந்து ஒரு கேப்ஸ் தான் அப்படின்னா பாயிண்டர் வேரியபிள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாயிண்டர் வேரியபிள் ஃபைலுன்றதை க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைலை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஓப்பன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷன் வழியாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது ஃபைல் நேம் கொடுத்துட்டு அதனுடைய மோடு நம்ம கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோடு இருக்குது. ரீட் மோட், ரைட் மோட், அப்பன் மோட். ஆர் ப்ளஸ்னாக்கா ரீடிங் ரைட்டிங் ரெண்டையும் பண்ணலாம். அதேமாதிரி ஆர் டபிள்யூ ப்ளஸ்னால் ரீடிங் ரைட்டிங் பண்ணலாம். ஏ ப்ளஸ்னாக்கா ரீடிங் ரைட்டிங் அப்பண்டிங் பண்ணலாம். ரீடிங்கும் அப்பண்டிங் பண்ணலாம். சரியா? இப்போ இந்த ஓப்பன் சொன்னால ஓப்பன் பாருங்கள். இந்த எஃப் ஓப்பன் வழியாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபைல் நேம் கொடுக்கலாம். இப்போ ஃபைல் பாயிண்டர் ஸ்டெப்பு க்ரியேட் பண்ணிட்டோன்னா ஃபைல் பாயிண்டர் என்னது, பாயிண்டர் எஃப்பிடிஆர் வித் எஃப்பிடிஆர் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் நேம் இந்த பார்த்தீங்கன்னா எம்ஜிகேவிஜிகேவில் இந்த ஃபைலில் நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா, அந்த ஃபைலில் எந்த டேட்டாவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஃபைல் கேனாட் ஓப்பன். ஆர் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ண முடியாமல் இருந்துச்சுனாக்கா ஆர் கேனாட் ஓப்பன் த ஃபைல் சொல்லி எக்ஸிஸ்ட் ஆகிடும். சப்போஸ் ஃபைல் ஓப்பன் பண்ண முடிஞ்சிச்சுனாக்கா இந்த ஃபைல் இருக்குல்ல எம்ஜிகேவிஜிகேன்னு இருக்குல்ல, இந்த ஃபைல் எதில் அசைன் ஆகும்னா இந்த ஃபைல் பாயிண்டருக்கு அப்போ அசைன் ஆகும். ஸோ அப்படின்னா நம்ம எதை கால் பண்ணலாம், எஃப்பிடிஆர்னு சொன்னோம் அப்படின்னாக்கா அது நத்திங் பற்றிய நம்ம அந்த எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஃபைலில் ரெஃபர் பண்ணலாம். இப்போ நமக்கு இந்த ஓப்பன் பண்ண முடியும்னா கேனாட் ஓப்பன் சொல்லிட்டு எக்ஸிட் ஆகிடும். ரைட்டா? ஸோ இப்போ ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுக்கு கீழே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோடுடைய கண்டென்ட் இருக்குது. நீங்கள் படிச்சிங்க ஆர் மோடு, டபிள்யூ மோடு, ஏ மோடு. ஸோ இது டீட்டெயில்டாக நோட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் படிச்சுட்டு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி கடைசியாக நம்ம க்ளோசிங் ஃபைல் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரியா? கடைசியாக நம்ம கண்டிப்பாக ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். ரைட்டா? இது பாருங்கள், ஃபைல் பாயிண்ட் எத்தனை ஃபைல் வேணால் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஃபைல் பாயிண்டர் 1, ஃபைல் பாயிண்டர் 2, எஃப் ஓப்பன் இன்புட் ஃபைல் ரைட் மோட், அவுட்புட் ஃபைல் ரீட் மோட். ஸோ இதுமாதிரி நீங்கள் எத்தனை ஃபைல் வேணால் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இது பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இதில் இந்த இன்புட்டு கெட் பண்ணுறது, அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா புட்சி இருக்கா, கெட்சி இருக்கா, அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா புட் டபிள்யூ இருக்கா, கெட் டபிள்யூ இருக்கா, எஃப் பிரிண்டர், எஃப் ஸ்கேனப்பு, எஃப் ரீடு, எஃப் ரைட்டு, எஃப் புட்ஸு, எஃப் கெட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னது ஃபைலில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் ஆஸ் வெல் அஸ் ரீட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம டேட்டா நம்ம ஸ்கேனப்புன்னு கொடுத்தா டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னாக்கா அது ரேமில் ஸ்டோர் ஆகும். ரேம்லேருந்து ஹார்ட் டிஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ ஃபங்க்ஷன். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து மானிட்டர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்டர் போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் ஆகும். அது ரேமோட இருக்கும். ரேம்லேருந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து நம்ம ரேமுக்கு எடுத்துன்னு வர்றதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரேம்லேருந்து எகைன் நமக்கு மானிட்டருக்கு வர்றது தான் பிரிண்டர் ஃபங்க்ஷன். அந்த மாதிரி இதில் இப்போ நம்ம போட்டுக்கிறது எல்லாமே ஃபைலோட ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஃபைலோட ஃபங்க்ஷன் என்னது,
டேட்டாவை ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகும், ஹார்ட் டிஸ்க் வந்து டேட்டாவை ரேமுக்கு எடுத்துன்னு வரும். ஸோ அதுதான் இது அப்போ இன்புட்டு அவுட்புட்டு எதுக்கு ரேமுக்கு, சரியா? அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதுதான், ரைட்டா? அப்புறம் அதுக்கப்புறமா அதர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, எஃப்டெல், அது ரீவைண்டு, எஃப்சிக்கு, இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். இதில் ஒன்றும் இல்லை, ஃபைல் பாயிண்டர் தான். ஃபைலில் எந்த இடத்துலேருந்து ரீட் பண்ணணும், ஃபைலில் நிறைய கண்டென்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து ரீட் பண்ணி ரீட் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு பொசிஷனில் கொண்டு போய் ரெண்டாவது தராவில் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய அதை பற்றின ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த F6 எஃப்டெல்லு அதெல்லாம் வந்து, சரியா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் வந்து EOFன்னு இருக்கும், எண்ட் ஆஃப் ஃபைல்னு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு இது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எண்ட் ஆஃப் ஃபைலான்றது செக் பண்ணுறதுக்கு நம்ம அந்த இதை யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி FTR அது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஃபைலுடைய டீட்டெயில்ஸ். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ கொடுத்துட்டு ஸ்டார்ட் போட்டு எஃப் ஓப்பன் ஃபைலில் நம்ம என்ன பண்ணுறோம், FTR வரும். இப்போ PTR வந்து FPTR நல்லா இருந்துச்சுன்னா கேனல் ஓப்பன் எக்ஸிட் வந்துடும். அப்படி இல்லைன்னா என்டர் வேல்யூன்னு கொடுத்துட்டு ஸ்கேனப்பில் இன்புட்டை வாங்குகிறோம். இன்புட்டை வாங்கினா எதில் போகும் ரேமுக்கு போகும். ரேம்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஹார்ட் டிஸ்க்கு ஸ்டோர் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணில் வாங்கியிருக்கோம். எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா 20 வாங்கணும்னு வச்சுக்கோங்க. 20 என்ன பண்ணோம், FTRல ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் FTRை க்ளோஸ் பண்ணிட்டு வச்சு இப்போ நம்ம இன்புட்டை கெட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து அது ரைட் மோட்னா இந்த ஃபைலில் ரைட் ஆகும். ஃபைல் ரைட் பண்ணுறது தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கரெக்டாக இந்த இது மாதிரி கொடுத்தீங்கன்னா இது WCL இந்த அதாவது இந்த ஃபைலு நீங்கள் பார்த்து கொடுத்துருந்தீங்க, கோலன்னு போட்டு பார்த்து கொடுத்தீங்கன்னாக்கா நம்ம ஈஸியாக நம்ம அந்த இதில் போய் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் அது எப்படி பார்க்கணுன்றதுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன், அந்த மெத்தட் வழியாக நீங்கள் பார்க்கலாம், சரியா? ஓகே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ரைட் பண்ணோம்ல, இந்த ரைட் பண்ண ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா ரீட் மோடில் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இப்போ என்ன சொன்னோம், FTRலேருந்து ஸ்கேனர் வழியாக என்ன பண்ணுறோம், FPTRக்கு என்ன பண்ணுறோம், டேட்டாவை எடுக்கிறோம். சரி, FTTRலேருந்து எண்ணில் கொண்டு போகிறோம். எண்ணில் போட்டுட்டு என்ன பண்ணுறோம், பிரிண்டர் வழியாக என்ன பண்ணுறோம், ஒன்று ஒன்றா நம்ம என்ன பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் ரீடிங் ரைட்டிங் ஆஃப் த ஃபைல்ஸ். ஓகேவா, கிளியராக? ரைட். இப்போ இதை ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறேன். இந்த ப்ரோக்ராமை நீங்களும் ரன் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா என்கிட்ட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் மட்டும் உங்களுக்கு ரன் பண்ணி பார்க்குறேன். ஏற்கனவே ஃபைலில் ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லிட்டு பார்க்குறேன். ஒரு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.